ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சி சேர்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் காளா மீன் எடுத்திருக்கேன். குழம்புல போடுற எந்த மீன் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தனியா, வெந்தயம், ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாரி, நான் பூண்டு போடுற வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அரைக்கும் போது இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச வெண்ணெய் இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் அதில் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் இங்கே கொஞ்சமாக தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் அந்த மசாலாவோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மேலே மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி அதில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த குழம்பை வந்து நல்லா கொதிக்க வைங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அது மேலே வந்து எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி தண்ணியோட ஒரு 1½ கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மேலே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த சட்டியை வந்து லைட்டாக ஆட்டி விடுங்க. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணால் மீனெல்லாம் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக ஆட்டி விட்டுட்டு மேலே மூடி போட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. மீனும் வந்து நல்லா குக்காக இருக்குது. உங்களுக்கு மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இது குழம்பை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து கடைசியாக நல்லா பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.